கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமக்கு இந்திய ஒன்றிய அளவுல இளைஞர்கள் கொதிச்சு போய் பரபரப்பாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லா விதமான ஊடகத்தை எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவோட தூண்டுதலா, இங்கே தூண்டுதலா, வெளிநாடு தூண்டுதலா எல்லாம் பேச்சு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்கள மதிக்கவே இல்லை. நீ யாரா என்ன மிரட்டுறதுக்கா? நாங்க யாரு தெரியுமா? மலைமுழுகி மகாதேவன் நாங்கள்லாம். என்னத்த இருந்தாலும் மலையே முழுகினா கூட அப்படி அப்படியே கல்லு கரையாம உட்காந்துருப்போம் அப்படின்ன மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்களே. இதை பத்தி என்ன நடக்குது, ஏது என்னங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போறோம். அதுக்கு யார் யார் ஆதரவு கொடுத்தா என்னன்னு பேச போறோம். நான் கசாலி டிகோட். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், பெல் பட்டன், ஹைப் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தருங்கள். நன்றி. என்னன்னா, இப்போ சிஜேபி போராட்டம் ஆரம்பிச்சது. அதில் இடையில கலந்துக்கிட்ட நம்ம வாங்சூக் பற்றி நம்ம நேற்று முந்தாண்டில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சோனம் வாங்சூக் ஏற்கனவே பெரிய கல்வியாளர். 3 Idiots-க்கான அந்த கதைக்கான மூலமே அவர் தான். அவர் ஏற்கனவே கல்வி எப்படிலாம் இந்திய அளவில் கொண்டு வரலாம்னு சொல்லி இவங்க போய் கேட்பாங்கல்ல, நம்ம இந்திய அரசு ரொம்ப பயங்கரமான ஒரு மக்கள் நல அரசு மாதிரி கேட்பாங்கல்ல, என்ன பண்ணலான்னா அவர் சின்சியராக இதெல்லாம் பண்ணுங்க, இது தியரியும் ப்ராக்டிக்கலும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதெல்லாம் எடுத்து வாங்கிக்கிட்டு கண்டுக்காம விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வாங்க, இந்திய கொண்டு வாங்க, அப்படி தான் கொண்டு சேர்ப்பாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த விஷயத்தை அவர் சோனம் வாங்சுக் அங்கே லடாக்ல என்ன நடைமுறை பண்ணாரோ அதை 70களில் நம்ம தமிழ்நாடு அரசு அங்கே இப்போ அங்கே ஆரம்பிச்சாங்க. அது இப்போ நினைவு கூற வேண்டும். என்ன அப்படின்னா, நமக்கு ஐடிஐ அப்படின்னு ஒரு தொழில்நுட்ப கல்வி, பாலிடெக்னிக் ஒன்று இருக்குது. பாலிடெக்னிக்கு போக முடியாத 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி பாலிடெக்னிக் போகணும். 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத 8ஆம் கிளாஸோட நின்ன நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக போய் வேலை பார்க்கலாமே அப்படின்ற தொழில்நுட்ப கல்வி அப்படி ஆரம்பிச்சது கலைஞர் பீரியடில் ஆரம்பிச்சா சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஐடிஐ. ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வருஷம் கோர்ஸு கொடுங்கப்பா, படித்த சர்டிஃபிகேட் இருக்கா, ஏதாவது ஒரு பட்டறையில் ஒர்க் ஷாப்பில் அங்கே இங்கேன்னு வேலைக்கு சேர்றது அப்படின்னு அப்போவே எதிர்கால திட்டத்தோடு ஆரம்பித்தது ஐடிஐ. ஓகே. அதை இவர் சோனம் வாங்சுக் அங்கே லடாக்ல அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து பெரிய விஷயம்தான். தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் ஓரளவு படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அப்போ சுமாரான படிப்பு தான். நிறைய பேர் வேலை தேடி அலைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கப்பக்கிழங்கு சாப்பிட்ற நிலைமை வந்துச்சு, எலி பிடிச்சி சாப்பிட்ற நிலைமை வந்துச்சு, வறுமை இருந்துச்சு, வேலை இல்லை, விவசாயத்தில் எந்த வழக்கம் போல லாபம் கிடையாது. அப்புறம் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போக முடியுமா? ஒரு பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் அப்படின்னு வெளியில் போகிறதுக்கு தேடி தேடி அலைஞ்ச நேரத்தில் ஐடிஐ படித்து இங்கே ஏதாவது தொழில் அப்படின்னு சொல்லி தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு இங்கே கொடுத்தாங்க. இது கம்பேர் பண்ணால் நீங்கள் லடாக்ல இன்னும் ஃபார் பிஹைண்ட், ரொம்ப இன்னும் ஒரு கற்காலத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அந்த மாதிரி இடத்துல இவங்க போய் இவர் சோனம் வாங்சுக்கு கல்வி அறிவு கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி பாதி தியரி பாதி ப்ராக்டிக்கல் கொடுங்க, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கொடுத்தா தான் நம்ம மக்களுக்கு அவங்களுடைய கற்பனை திறன் பெருசாக வளரும், அப்புறம் கண்டுபிடிப்பு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லும்போது நமக்கு இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கவலைக்குரியதாக இருக்குது. நம்ம என்ன செய்வோம்னா, எந்த ஒரு மருந்தாக இருக்கட்டும், இயந்திரமாக இருக்கட்டும், ஏதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எதுவாக இருந்தாலும் R&Dன்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு மிக அதிகமாக செலவு பண்ணுறது இன்னைக்கு கரண்ட்ல சைனா. அடுத்த லெவலில் அமெரிக்கா. முன்னாடி அமெரிக்கா தான் ரொம்ப பெருசாக செலவு பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவை தாண்டி சைனா மிக அதிகமாக R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயமா தான், நீங்கள் மொபைல் ஃபோனு, லேப்டாப் ஆரம்பித்து கேமராலேருந்து, பைக்கிலேருந்து, கார்லேருந்து, ஈவி காராக இருக்கட்டும், ஸ்மார்ட் காராக இருக்கட்டும், அல்லது ராக்கெட் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சேட்டலைட்டாக இருக்கட்டும், அல்லது பயிர் வைக்கிறதுல நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் எப்படி முயல்களை விடுறது, இங்கே விடுறது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வருது. அதில் நிறைய ஃபேக் வீடியோ வேறு. அதெல்லாம் தாண்டி பாலைவனத்தில் கிரீனரியை மாற்றினா என்ன நடக்கும், எப்படிலாம் கிரீனரி மாற்றுறது அப்படின்னு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எக்கச்சக்கமாக சைனா செலவு பண்ணுறாங்க. அதில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அளவு என்ன, ஒரு கணக்கில் நான் படித்தேன். அது எனக்கு லேசாக ஞாபகத்தில் இருக்குது. சைனா எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதில் வெறும் 6% தான் இந்தியா செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு தரவுகள் வந்துச்சு. உண்மையிலே வருத்த கவலையாக இருந்துச்சு. ஏன்னா இந்திய மக்களோட மூளை அவ்வளோ வேகமாக செயல்படக்கூடியது. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லை. அப்போ வாங்சுக்கு அதை கேட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அதோட விட்டுட்டாங்க. ஆனால் இந்திய மக்களுக்கு வருஷத்துக்கு 2 கோடி வேலை தரணும், இதை தரணும், இன்னும் வாயால் வடை சுட்ட பிரதமர் மோடி உண்மையிலேயே இன்னைக்கு
பயந்து போய் கிடக்காங்க. என்னடா இளைஞர்கள் வந்து இப்படி தப்பா எடை போட்டோமோ அப்படின்னு. நேத்து முந்தா நாள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஜந்தர் மந்தரா இருக்கட்டும், பார்லிமெண்ட்டுக்கு நாங்க வந்து முற்றுகையிட போற இடத்துல போலீஸ் உடைய போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து ரொம்ப அடிச்சாங்கன்னு சொல்லி நிறைய வந்து இப்ப வெளியே வந்துருச்சு. அப்போ நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஊழியர்களை வச்சு எங்க இளைஞர்களை நீங்க அடிப்பீங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? வடநாட்டில் வந்து கொதிச்சு போய் கிடக்கு பயங்கரமா. இன்னைக்கு வந்து பிஜேபி நாங்க வந்து இடி எங்க கையில இருக்கு, உச்ச நீதிமன்றம் எங்க கையில இருக்கு, அதுக்கப்புறம் அந்த வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் அவன் என் கையில இருக்கான், எது எடுத்தாலும் எங்க நீங்க ஒண்ணு வந்து ஆட்ட முடியாது கழட்ட முடியாது, இவிஎம்ல வந்து நாங்க தான் வருஷம் பூரா ஜெயிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு மமதையில இருந்துகிட்டு இருக்க பிஜேபிக்கு வந்து சரியான ஆப்பு. இளைஞர்கள் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு நெருப்பு மாதிரி அவங்கள அன்பால அரவணைச்சு இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அன்பா பண்ணீங்கன்னா அப்படியே அடிமை மாதிரி வருவாங்க, அடி பண்ணிவாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு அடி மேல அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மொத்த இளைஞர் படையும் வந்து குமிஞ்சிரும். தமிழ்நாட்டிலேயும் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு, இந்திய முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை வந்து கண்டு இன்னைக்கு பயந்து போயிருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர், அவரை வந்து இவங்களுடைய ப்ரெஷருக்காக நாங்க தூக்கிட்டோம்னா என்ன பண்றது? ஊர்ல இந்த வீடியோ வரும்போது அவர் தூக்குறாங்களா என்ன பண்றாங்க எப்படின்னு தெரியல. ஆனா அவர் தூக்கிட்டாங்கன்னா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். நம்ம ஈகோ என்ன ஆகுறது? நம்மளை வந்து நாளைக்கு மோடியை வந்து நீ பிரதமர் பதவி லாய்க்கு இல்லை, வெளியே போன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து வெளியே போன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு அமைச்சர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கரை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட அதிகமாக வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம வந்து நிர்மலா சீதாராமன் அவர் வந்து என்னத்தை பண்ணாரு, பூரா ஜிஎஸ்டி போட்டு கொள்றாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அவங்கள ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. இப்படி மொத்தத்துக்கு எல்லாத்தையும் ரிசைன் பண்ணி கடைசியில் பிஜேபியை நீங்க வந்து ஒளிஞ்சு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து ஒளிஞ்சு போக முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ல இப்படி பண்ணாங்களா, இது நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில சிலர் வந்து டொவினோ தாமஸ்னு ஒருத்தர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மலையாள படத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அவர் வந்து எடுத்தோன்னு இந்த மாதிரி பிரச்சனை ஜந்தர் மந்தர்ல அங்க வந்து போலீஸ் தடியடி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து முதல்ல என்ன பண்ணாரு, நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அவர் வந்து ஓகே அவரை பத்தி அவர் மொத்தத்துக்கு வேஸ்ட்னு வேற பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து வெளியில வராம பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ப்ரெஷர் ஜாஸ்தியாயிருச்சு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே, அங்க வெளியில வந்து அந்த கூட்டத்தை கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே இங்க டொவினோ தாமஸ் என்ன சொன்னாரு, அறிக்கை விட்டாரு. இல்ல இந்த மாதிரி நீங்க வந்து இளைஞர்களை இப்படி கையாளுறது தவறு அப்படின்னு அறிக்கை விட்டாரு. அதுக்கப்புறம் பிரீத்தி ஜிந்தா ஒரு நடிகை, அவங்க வந்து அறிக்கை விட்டாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட இடத்த அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், 3 இடியட்ஸ் படத்தோட ரீமேக்கு நண்பன். நண்பன்ல முக்கியமான அந்த சோனம் வாங்சுக் கேரக்டர்ல நடிச்ச விஜய், முதலமைச்சர் விஜய், அவர் வந்து பெருசா ஒன்றும் பண்ணல. அவங்களுடைய ஐடி விங்ல இருந்து இது மட்டும் வந்துருச்சு, அறிக்கை மட்டும் வந்துருச்சு, மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, ராகுல் காந்தி வந்து அங்க உள்ள போன உடனே என்னமோ அவர் மேல காயமெல்லாம் பட்டுருச்சு, ரத்தமெல்லாம் வருது, இப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து தூக்கிட்டு போறது எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் அதுக்கு வந்து ஏன்னா கூட்டணி கட்சி இல்லையா, அதுக்கு வந்து கொந்தளிச்சு போய் அவர் வந்து அறிக்கை விடுறாரு. ஓகே, அப்ப இது வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸு அல்லது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு அமைப்பு. ஓகே, அந்த அமைப்பு வந்து இவ்வளவு தூரம் வந்து என்ன பண்றாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுன்னு மட்டுமா கேட்கறாங்க, நீட்டில் இவ்வளவு குளறுபடி இருக்கு, இவ்வளவு லீக்கேஜ் நடக்குது, இவ்வளவு ஊழல் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து சிபிஎஸ்சியில் வந்து இப்போ இது எல்லாமே கேள்வித்தாள் எல்லாமே லீக் ஆகுது, இதை பத்தி தான் கேட்கறாங்க. இதை பத்தி நீங்க வந்து தேர்தல் வரதுக்கு முன்னாடி நீட்டை பத்தி இவர் விஜய் வந்து எவ்வளவு பேசினாரு, நீட் வேண்டாம் நாங்க இப்படியாக்க அப்படியாக்குன்னு எல்லாம் எவ்வளவு பேசினாரு. இப்ப நீட்டுக்காக தான் அவங்க பண்றாங்க, அதுக்கு ஆதரவா ஒரு குரல் வரணும்ல. வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்க என்ன சொல்றாங்களோ அதோட முகமாத்தான் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு வந்து கிட்டத்தட்ட உண்மைன்ற அளவுக்கு தான் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் வந்து ஆர்எஸ்எஸ் இன்னொரு முகம் அப்படிங்கிறது வெளியே தெரியுது. அவர் ராகுல் காந்தி கொஞ்சம் வன்முறையா அவங்க வந்து அகற்றப்படும் போது அதுக்கு வந்து இவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறோட சரி. சரி, இப்போ என்ன நடக்குது? இப்போ பிஜேபி வந்து அல்லோல கல்லோட்டுக்கு என்ன பண்ற தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகா, நம்மளோட அஸ்தமனம் வந்து ஆரம்பமாயிருச்சோ. என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நிழல் நீண்டால்
அது அஸ்தமனத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நிழல் நீளமா போகுது, சந்தோஷப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரியன் வந்து மறையும் போது நம்ம நிழல் வந்து சாதாரணமா இருக்கிறது நீளமா போகும். அதுக்கு அருமையான ஒரு இது, நிழல் நீண்டால் அஸ்தமனத்தின் ஆரம்பம். இப்போ வந்து பிஜேபியோட நிழல் வந்து நீள ஆரம்பிச்சிருக்கு. இது பிஜேபி என்ற கட்சியின் அஸ்தமனத்தின் ஆரம்பமா? அதை ஆட்ட போறது வந்து காங்கிரஸ் இல்லை. அதை ஆட்ட போறது ஒருவேளை ஒரு 8, 9, 10 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சிகள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்ட், இதில் வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் குஜராத், அதுக்கப்புறம் இங்கே வந்து பீகார், ஒரிசா அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அங்கங்கே வந்து ஜெயிச்சு எல்லாம் கூட்டணி சேர்ந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுறது. அது வந்து 5 வருஷத்துக்கு 5 பிரைம் மினிஸ்டரோ அல்லது எப்படியோ முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்காத சொல்கிறாங்க. அது வரலாம். அல்லது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு நேர போய் இறங்கிட்டார் நம்ம பிரகாஷ்ராஜ். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட். அங்கே போனால் அவர் வந்து கொண்டாடுறாங்க. என்னன்னா, அவர் இது வரைக்கும் பேசினதில்லை, தன்னோட சுயநலத்துக்காக பேசவே இல்லை. மோடியை வந்து எதிர்த்து இவ்வளவு தில்லா பேசுறதா இருக்கட்டும். அது போக ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி 1 to 1 நேருக்கு நேரம் உட்காந்து பேசினா சுப்பிரமணிய சாமி தாட் போட்டு பயங்கரமா பேசுறாரு. என்ன பேசினாலும் இவர் அடிச்சு பேசுறாரு. இத்தனைக்கும் சுப்பிரமணிய சாமியோட ஆங்கில புலமே அவரோட பேச்சு திறமைக்கு முன்னாடி வேற எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா இவர் வந்து பாடுறா நின்று அடிச்சாரு. அதே மாதிரி மோடியை வந்து சகட்டு மேனிக்கு கொஞ்சம் கூட பயப்படாம அதனால என்ன பண்ணாங்கன்னா, சில படங்கள்ல வந்து அவர் புக் பண்ணாம தவிர்த்தாங்க. நீ தவிர்த்துட்டு போ, பரவாயில்ல, எனக்கு படங்கள்லாம் நான் நிறைய வந்து புகழை பார்த்துட்டேன், நிறைய சம்பாதிச்சுட்டேன், எனக்கு இது இப்போ சினிமாவில் எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு மக்களுக்காக எனக்கு இவ்வளோ மக்கள் கொடுத்துருக்காங்க, மக்களுக்காக நான் என்ன பண்ண போறேன் இறங்கி நிறைய பேசினவர். இங்க வந்து கௌரி லங்கேஷோட கொலைக்கெல்லாம் அவ்வளோ பேசினாரு. இப்போ அங்க போயிருக்கிறாரு. அவரு இந்த மாதிரி நிறைய பேர். என்ன ஆகும்னா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் மாதங்களில் இந்தியாவோட இளைஞர்கள் பட்டாளம் மொத்தத்துக்கு ஒன்று தரல போறாங்க. இது வந்து எண்ணத்தை அடக்குமுறை ஒருக்கு மேல பண்ண முடியாது. நீங்க வந்து 10 பேர் இருந்தா விரட்டிடலாம், 100 பேர் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா விரட்டிடலாம், 1000 பேர் இருந்தா கண்ணீர் போய் கொண்டு இதெல்லாம் போட்டுடலாம். 1,00,000 பேர், 1 கோடி பேர் என்ன செய்வீங்க? ஊரு பூரா விரட்டுவீங்களா? எல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேச்சுரிமை இல்லை, இது இல்லை, என்னத்தை பண்ணாலும் நீங்க ஐடிவிங்க வச்சு எல்லாம் பண்றீங்க. இதை தாண்டி வந்து இந்த இளைஞர்கள் வந்து தீப்பொறி மாதிரி அதை கரெக்டான இதுல வந்து பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தல, அடிச்சிருக்க அடி வந்து ஆர்எஸ்எஸோட ஊழியர்கள் அடிச்சுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோ சம்திங் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கண்டவன்லாம் வந்து யூனிஃபார்ம் போட்டு அடிச்சிருக்கதா சொல்றாங்க. அதை வந்து நீங்க பொது வெளியில கரெக்டா வெளிப்படுத்தி தவறு நடந்தா தவறு நடந்து போச்சுன்னு மன்னிப்பு கேட்டு இளைஞர்களை வந்து நீங்க அரவணைச்சு அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு நீங்க இறங்கினா உங்களுடைய ஆட்சி தொடரும். அது இல்லாம யாரோ 2 பேருக்கு இல்ல சில பனியா கோஷ்டிக்காக நீங்க வந்து ஆட்சி நடத்த நினைச்சீங்கன்னா அது இனி செல்லுபடி ஆகாது அப்படிங்கறதுதான் இதோட கருத்து. எப்படி பார்த்தாலும் கரப்பாம்பூச்சி உங்க காதல பூந்து குடைஞ்சுக்கிட்டுக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி என்ன செய்யுது? இப்போ சங்கு உதிர்ச்சின்னு அர்த்தம். அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.